அருக்குருநாதர் ஐயாமா திருவடிகள் போற்றி, குன்றத்தூர் கவிவளவர் தெய்வ செக்கிழா பெருமான் திருவடிகள் போற்றி, அடியார் பொன்னடி திருவடிகள் போற்றி, எம்பெருமான் குலசிர நாயனார் திருவடிகள் போற்றி. இன்று குலசிர நாயனாரோட வரலாற்றை சற்று சிந்தனை செய்வோம். அந்த வரலாறு பெரிய புராணத்துல, அதாவது திருமுறையில 3 வகையில சொல்லப்பட்டிருக்கு: தொகை, வகை, விரி. இந்த தொகை நூலை பாடியவர் எம்பெருமான் நம்பியார்வர், வகை நூலை பாடினவர் நம்பியாண்டார் நம்பி, இந்த விரி நூலை பாடினவர் நம்ம குன்றத்தூர் கவிவளவர் தெய்வ செக்கிழா பெருமான். இந்த தொகை நூல்ல, அதாவது திருத்தொண்டு தொகைன்றது தில்லைவாழந்தனர் திருப்பதிகம் இருக்குங்களா, அதுதான் திருத்தொண்ட தொகைன்னு சொல்லுவாங்க. 7ஆம் திருமுறையில வருது. அந்த 7ஆம் திருமுறையில பெருநம்பி குலசீரதன் அடியார்க்கும் அடியன்றதுதான் மூத்த மொழி, அதுதான் தொகை நூல். அந்த தொகை நூல்ல பெருநம்பி என்றது அவரோட குலத்தை சொல்றது. ஆனா பெருநம்பி என்றது, நம்பி என்றது ஆடவரில் சிறந்தவர்னு அர்த்தம். உண்மையால குலச்சிறை நாயனார் ஆடவர் சிறந்தவர். ஆடவர்ல சிறந்தது என்ன குறிக்கன்னா, அடியார தலைமிசை வீழ்ந்து வணங்குவார் எம்பெருமான் குலச்சிறை நாயனார். அதுதான் பெருநம்பி குலசிரதன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு இந்த தொகை மூலமா என்ன சொல்றாருன்னா, அவரோட குலம் பெருநம்பி என்ற குலம், குலசிறையார் என்றதுதான் அவரோட பேர். தன் அடியார்க்கும் அடியேன், அங்க தன் என்ற வார்த்தை எதுக்காக தான், அந்த குலசிறை நாயனார் வணங்குறாருல ஒரு அடியார், அந்த அடியாருக்கு அடிப்பணிகின்ற அடியாருக்கு நான் அடிமைப்படுகின்ற நம்பியார் சொல்ற. நம்பியார் யாரு? இறைவருக்கே தோழர் பரமாச்சாரியார். அவரே குலசிறையாரை யார் வணங்குறாங்களோ அவங்க அடியாருக்கு அடியன்ன்றது மூத்த மொழியில முதல் மொழியாக தொகை நூல்ல சொல்றார். அதை தொடர்ந்து வகை நூல்ல 4 வரியில அவரோட குலம், அவர் என்ன தொண்டு செய்தார் என்றத வகை நூல்ல நம்பியாண்டார் நம்பி கொல்லா பிள்ளையார் அருள் பெற்று சொல்றார். திருச்சிற்றம்பலம். அருந்தமிழ் ஆகரன் வாதில் அமனை கழுநிதி மேல் இருந்தமிழ் நாட்டிடை ஏற்று வித்தோன் எழில் சங்கம் வைத்த பெருந்தமிழ் மீனவன் தன் அதிகாரி பிரசமல்கு குறுந்தமிழ் சாரல் மணமேற்குடிமண் குலச்சிறையே. அருந்தமிழ் ஆகரர் வாதில் அமனர், அருந்தமிழ் ஆகரர். அந்த தமிழ் ஆகரர் யார் தெரியுமா? எம்பெருமான் திருஞான சம்பந்தர். இன்னைக்கு மதுரை, பாண்டிய நாடு, தென்னாடு முழுவதும் நம்ம திருநீற்று ஒளியும் சைவமும் ஸ்தாபனம் பண்ணவர் யார் தெரியுங்களா? எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார். வட தமிழகத்துல முழுதா ஸ்தாபனம் பண்ணவர் சொல்லரசர் நாவினுக்கு இன்னரசர் எங்கள் பிரான் வாக்கரசர் திருநாவுக்கரசர். அந்த தென்னகரத்துல, அதாவது மதுரை பாண்டிய நாட்டுல தமிழ் பரப்ப திருஞான சம்பந்தர் பரப்பனவர். திருஞான சம்பந்தர் காரணமானவர்கள் 2. அதுல ஒருவர் எம்பெருமான் குலசிறை நாயனார். ஏன்னா குலசிறை நாயனாரும் மங்கையரசியாரும் ஆசைப்பட்டதுனால இங்க சைவம் திருநீற்று ஒளி பெருகணும்ன்றத ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசை காரணமா தான் மறைக்காட்டுல தூது அனுப்புறாங்க. மறைக்காட்டுல இருந்து திருஞான சம்பந்தர் வராரு. அந்த வந்தவர் அமணரை கழுவு ஏற்றினார். அதுதான் அந்த முதல் வரியில சொல்றார். அருந்தமிழ் ஆகரர் வாதினில் அமனை கழுநிதி மேல். கழுநிதி மேல்னா நீங்க தவறா நினைக்க கூடாது. அந்த கழுவு ஏற்றது திருஞான சம்பந்தர்ல. அவர் குலச்சிறையாரும் அரசர் தான் ஏற்றாங்க. காரணம், அரசருக்கு ஒரு நீதி வழி செல்லுவதுதான் அரசரோட வழி. அதாவது இந்த சமணர்கள் வாதத்துல நாங்க தோற்றோம்னா நாங்க கழுவேறோம்னு அவங்க வாக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க சொன்ன சொல்ல செயல்படுத்துறது தான் அரசரோட கடனும், அரசருக்கு செயல் புரிகின்ற மந்திரியாரோட கடனும் அதுதான். அதனாலதான் அவர் அந்த தமிழ் ஆகரர் திருஞான சம்பந்தர். அவரு வாதத்துல வென்றார். யார வென்றார்? அமணரை வென்றார். இந்த சமணரை வென்றதுனாலதான் கழுமலம் ஏத்துனாங்க. இருந்தமிழ் நாட்டு இடை ஏற்று வித்தார். எழில் சங்கம் வைத்த, அந்த சங்கம் வைத்த தமிழ் வளர்த்தது மதுரை. அந்த மதுரை பெருந்தமிழ் மீனவன் தன் அதிகாரி. இந்த மீனவன்ன்றது யாருன்னா பாண்டியரை குறிக்கிறது. நின்ற சீர் நெடுமாறரை குறிக்கிறது தான் இந்த மீனவன்ற சொல். அந்த மீனவருக்கு மந்திரியாக, அதுவும் சாதாரண அல்ல, முதல் மந்திரியாக இருந்தவர். இந்த புராணத்தை பாடினவரும் முதல் மந்திரி தான். யாரு? குன்றத்தூர் கவிவளவர் தெய்வ செக்கிழா பெருமான். அருந்தமிழ் ஆகரர். திருஞான சம்பந்தரோட மற்றொரு பெயர் தான் தமிழ் ஆகரர். அவரு வாதில சமணரை வென்றார். இந்த சமணரை வென்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம இன்னைக்கு திருநீர் பூசுறோம்னா அதுக்கு காரணமே திருஞான சம்பந்தர் தான். அவர் சமணரை வாதில வென்று இந்த தென்னாடு முழுவதும் சைவத்தை ஸ்தாபனம் பண்ணார். அந்த ஸ்தாபனம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் திருநீர் பூச காரணமும் திருஞான சம்பந்த தேவநாயனார் தான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு திருநீரோட பெருமையும் தெரிஞ்சிருக்காரு, திருநீரும் நம்ம பூசவும் முடிஞ்சிருக்காது. ஏன்னா இந்த சமணரை வாதில வென்று மீனவனுக்கு உயிரை நல்கி மிக்க ஊனமாம் சமனை நீக்கினார்.
அந்த சமனை நீக்கினதை தான் முதல் பாட்டுல சொல்றார். அந்த சமனை நீக்க யார் தெரியுமா காரணமாகறாங்க? எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலசிறை நாயனாரும் தான். ஏன் குலசிறை நாயனார் நினைத்தும் அவரோட அன்பின் காரணமாக தான், அதாவது திருநீர் பரவணுன்ற நினைப்பு நினைக்கிறவங்க எம்பெருமான் குலசிறை நாயனார். அதனால மறைக்காட்டுக்கு தூது அனுப்புறாங்க. இந்த மாதிரி தென்னாடு பாண்டிய நாடு முழுவதும் திருநீர் பரவணுன்ற ஆசைப்பட்டாங்க. அவங்கள பார்க்க தான் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் வராரு. அந்த வந்த திருஞான சம்பந்தர் பர சமயத்தை நிராகரணம் பண்ணி சமணரை கழுவில ஏற்ற வச்சார். அந்த கழுவில கூட ஏற்ற வைக்க காரணம் என்னன்னா, அரசரோட நீதி அதாவது குற்றம் செஞ்சா அந்த குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கணும்ன்றது அரசரோட நீதி. அதனாலதான் எம்பெருமான் குலசிறை நாயனார் அந்த சமணர்களை கழுவில ஏற்றார். மற்றும் மதுரை என்றது சாதாரண ஊர் கிடையாது, பாண்டியர் என்ற சாதாரண நகரம் கிடையாது. பாண்டியர் சங்கம் வைத்து தமிழ் காத்தவங்க பாண்டியர்கள். அந்த பாண்டியருக்கு வெப்பு நோயை நீக்கி அவர் சமண மதத்துல இருந்த பாண்டியரை பாண்டியரா இருந்த பெருமான நின்றசீர் நெடுமாறார் ஆக்கியனவர் எந்த பெருமான் திருஞான சம்பந்தர். அதை ஆக்க மூல காரணமாக இருந்தவர் எந்த பெருமான் குலசிறை நாயனார். ஏன் இன்னொரு வார்த்தையில கூட சொல்லணும்னா, திருஞான சம்பந்தர் சாதாரண ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சரோ பிரதமர்கிட்ட பாராட்டு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குமோ, அதோட பெரிய விஷயம் யார் தெரியுமா? எம்பெருமான் சாமி கிட்ட. அந்த சாமியை காட்டினோம் சாமியே துதிக்கின்ற சாமியே பாராட்டுகின்ற திருஞான சம்பந்தர் வாக்கால அவங்க பெயர் வர்றதே எவ்வளவு பெரிய விஷயம். ஆனா அவங்க பெயரை மட்டும் அல்லாது அவங்கள முன்னிறுத்தி, அதாவது பெயர் சொல்லலாம் பாட்டுல சிறுதொண்டரையும் சொல்லியிருக்காரு. ஆனா முன்னிறுத்தி சொல்ல, சாமியை முன்னிறுத்தி சிறுதொண்டர் பணி செய்தார் தான் சொல்றாரு. ஆனா முன்னிறுத்தி பிரதானப்படுத்தி நாயன்மாரை சொன்னது எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலசிறையாரும் தான். அவரோட 3ஆம் திருமுறையில புறநீர்மை பண்ணுல அந்த பாட்டை சொல்லுவார். அங்கையர் கண்ணி, அதாவது மதுரையோட சிறப்பு அங்கையர் கண்ணி மீனாட்சி உடைகின்ற ஆலவாயர் ஈஸ்வருக்கு தான். அந்த மதுரையோட சிறப்பு மீனாட்சி சொக்கநாதர் தான். ஆனா அந்த சொக்கநாதர் கோவிலுக்கு யார் மூலமா தெரியுமா சிறப்பு வருது? எம்பிராட்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலசிறை நாயனாரும் பணி செய்ய அங்கையார் சீர் அப்படின்னு சொல்லி அவரோட பதிகத்துல கடைசி பாட்டுல சொல்லுவார். சீர் யாரால பரவுது, அதாவது ஆலவாயருக்கு பெருமையே யாரால தெரியுங்க சொல்றாரு? திருஞான சம்பந்தர் சொல்றாரு, ஆலவாயருக்கு பெருமையே குலசிறை நாயனாரால தான் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு பெரியவர் பெருமான் குலசிறை நாயனார். அவர் அவதரித்தது மணர்மேற்குடி என்ற ஊர். அந்த மணர்மேற்குடியில திருச்சிற்றம்பலம் அடுத்தது மணர்மேற்குடியில அவர் திருவதாரம் செய்கிறார். திருச்சிற்றம்பலம் தொகை வகை விரி. இப்போது விரிநூலை பாடியவர் குன்றத்தூர் சேக்கிழா பெருமான். திருச்சிற்றம்பலம். பண்ணு தொல் புகழ் பாண்டினன் நாட்டிடை சென்னலார் வயல் தீங்கரும் பின்னயல் துண்ணு பூகம் புறம்பனை சூழ்ந்தது மண்ணு வன்மையினார் மணமேற்குடி. பண்ணு தொல்புகழ்னா பல நூல்கள்ல பேசப்பட்டது. தொன்மையான ஊர், தொன்மையான நாடு எதுன்னு கேட்டா பாண்டிய நாடு தான். நம்ம தமிழகத்துல பாண்டியர் தான் பல காலமா ஆட்சி செஞ்சவங்க. பாண்டியரோட குடி தொன்மையான குடி. அந்த பாண்டிய நாட்டுல அவதாரம், அந்த நாட்டுல மணமேற்குடி என்ற ஊர்ல தான் நாயனார் திருவாதாரம் செய்யறாரு. அந்த மணமேற்குடி எப்படி இருக்குன்னா, சென்னல் வயல் திங்கரும்பூமின் அப்படின்றார். சென்னல் வயல்னா அங்கங்க வயல்கள் நிறைந்த ஊராகவும், வயல்கள் மட்டும் அல்லாத கரும்புகளும் அதிகமாக நிறைந்த, சோலைகளும் நிறைந்த சூழப்பட்ட மணமேற்குடியில தான் எம்பெருமான் நாயனார் திருவாதாரம் செய்யறார். அடுத்த 2வது பாட்டு. அப்பதிக்கு முதல்வன் தொண்டர்தாம் ஒப்பரும் பெரு நம்பி என்று ஓதிய செப்பரும் சீர் குலச்சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வழாதவர். அப்பதி முதல்வர்னா அந்த மணமேற்குடிக்கு தலைவராக விளங்கினார். அவர் திருவாதாரம் செஞ்ச ஊர் மணமேற்குடி. அந்த மணமேற்குடி எங்க இருக்குதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து பக்கம் மணமேற்குடி. அங்க இப்பயும் அந்த ஊர் மக்கள் ரொம்ப அன்பு காட்டுறாங்க. நாங்க ஒரு முறை போனோம், ரொம்ப அன்பு காட்டுனாங்க அந்த மணமேற்குடி அன்பர்கள். காரணம் அங்க நாயனார் திருவாதாரம் செஞ்சாங்கல்ல, அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப போனதுக்கு அந்த ஊர் மக்கள் ரொம்ப அந்த நாயன்மார் மேல பக்தியா இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. அப்பதி முதல்வர் தான். அப்பதி முதல்வர்னா அந்த மணமேற்குடியில தலைவராக இருந்திருக்கார். தலைவராக இருந்தவர் எம்பெருமான் குலசிறை நாயனார். அங்க பெருநம்பி என்று ஓதி, பெருநம்பி என்றது அந்த முன்னவே தொகை நூல்ல சொன்ன மாதிரிதான். பெருநம்பி என்றது அந்த குளம்.
அந்த குலத்தை பத்தி சொல்றார். பெருநம்பி செப்பரும் சீர் குலச்சிறையார். செப்பரும் சீர்னா என்ன? அந்த சீர் என்ன அவருக்கு? சீர்னா பெருமை. குலச்சிறையாருக்கு என்ன சீர் தெரியுங்களா? அவர் வாழ்ந்த ஊர் அல்ல, அவர் வாழ்ந்த நாட்டையே சைவம் பரப்ப வச்சார், திருநீர் பரப்ப வச்சார். அதுதான் அவருக்கு செப்பரும் சீர் என்றத சொல்ற அடைவழி. அந்த செப்பரும் சீர் உடையவரா விளங்கினவர் எந்த பெருமான்? குலசிர நாயனார். திருச்சிற்றம்பலம். காரணம் தன் முதலான் அன்பர் என்னவே வாரம் ஆகி மகிழ்ந்து அவர் தாழ்மிசை. காரணம்னா அவரு திருச்சிற்றம்பலம். காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ்மிசை ஆறும் அன்போடு விழுந்து அஞ்சலி முகிழ்ந்து ஈர நன்மொழி எய்த இசைத்துளார். காரணம் என்னன்னா அவர் ஈஸ்வருக்கு அன்பரான்னு பார்ப்பார். அதுதான் காரணம். இப்போ நம்ம ஒரு காரணம் பற்றி எல்லாம் செய்யறோம். இவரு தொழுவதை காரணமா வச்சுக்கிறாரு. அந்த தொழுவதுக்கு காரணம், தொழுவதுன்னா தலம் நிலமுறை விழுந்து வணங்குவார். அதாவது வாழை மரத்தை வெட்டனா எப்படி சட்டுன்னு கீழே விழுதோ, அடியார கண்ட உடனே நிலத்துல விழுந்து வணங்குறவர் தான் எந்த பெருமான்? குலசிர நாயனார். அவரோட வணக்கம் தரையில விழுந்து வணங்குறது தான் அவரோட வணக்கத்துல ரொம்ப சிறப்பான வணக்கம். மனம், மொழி, மெய் இந்த முக்கரணத்தினால வணங்குறது தான் அவரோட சிறப்பு. மனம், அதாவது வாரமாகிய மகிழ்ந்தவர்னா, வாரம்னா அன்போட, அன்புன்றது மனதுலனால தோன்றது. அதுதான் வாரமாகி மகிழ்ந்து. அவரு வணங்குறதுக்கு மகிழ்வார். இப்ப நம்ம வணங்குறோம்னா வச்சுங்க, ஒரு கடமைக்கு தான் வணங்குறோம். ஆனா அவர் அப்படி வணங்க மாட்டார். நான் என்ன சொல்றேன், ஒரு கடமைக்கு தான் அடியார வணங்குறோம். ஆனா அவரு வாரமாகி மகிழ்ந்து, வாரம்னா அன்போட மிகுந்து வணங்குவார், விழுந்து வணங்குவார். அந்த விழுந்து வணங்கும் போது அரும் அன்போடு விழுந்து அஞ்சலி முகிழ்ந்து, அஞ்சலியோட விழுந்த உடனே அஞ்சலி கூப்பி கை மேல தலை மேல அடியார பார்த்து எப்படி வணங்கணுன்றத சொல்லுவார். அடியார தரன் மேல, அதாவது நிலத்துல விழுந்து வணங்கணும். முக்கரணத்தினால அடியார வணங்கணும். மனம், மொழி, மெய்யால அடியார வணங்கணும். அந்த வணக்கத்தை செழுமையா செய்வார் எம்பெருமான் குலசிரனார். ஈர நன்மொழி எய்தி, நன்மொழி எய்தினா, ஈர நன்மொழி எய்தினா நல்ல இனிமையான சொற்களை கொண்டு சொல்லணும். நன்மொழினா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். ஆணடியார் வந்தாருன்னா ஆணடியார் விஷயத்துல சொல்லணும். பெண்ணடியார் வராங்கன்னா பெண்ணடியாருக்கு ஏற்ற மாதிரி வணங்கணும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நன்மொழி மொழியணும். அந்த மொழிந்து, அதாவது வாரமாயினா மனசுல அன்பும் தோன்றணும். வாயால அடியார நன்மொழியால சொல்லணும். மெய்யால, அதாவது உடம்பால கீழே விழுந்து வணங்கணும். இந்த முக்கரணத்தினால வணங்குவார். அதுதான் இந்த 3வது பாட்டுல சொல்றாரு. 4வது பாடல் திருச்சிற்றம்பலம். குறியின் 4 குலத்தினர் ஆயினும் நெறியின் அக்குலம் நீங்கினர் ஆயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெரில் செறிவுற பணிந்து ஏத்திய செய்கையார். குறியில் 4னா குலம் 4 குலமாக சொல்லப்படுகிறது. அந்த 4 குலத்துல இருந்தாலும் குலமே ஆயினும், அதுதான் சொல்ல, குலமிலாராயினும் குலத்து கேட்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாய திருப்பதிகத்துல குலமிராயனும் குலத்துக்கு கேட்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயன்னு சொல்லுவாங்க. அந்த குலம், அதாவது குலத்தை பார்த்து அடியார வணங்க மாட்டாங்க. இவர் எந்த குலம் அதனால வணங்குறேன். குலம் எந்த குலமா இருந்தாலும் அவருக்கோட ஒரே குலம்னா அறிவு சங்கரருக்கு அன்பர். அந்த அறிவு யார்கிட்ட இருக்குது? சங்கரர் கிட்ட இருக்கா. அவர் அன்பு செலுத்துறது யாரு? சங்கரர். அவர் எந்த குலமா இருந்தாலும், குலமே இல்லைனாலும் அவர் அறிவு யார்கிட்ட இருக்குதுன்னா சங்கரருக்கு அன்பர். சங்கரருக்கு அன்பரா அவரை பணிந்து ஏத்துவார். இங்கே அந்த முக்கரணத்தை செறிவுற பணிந்து ஏத்தி செய்யார். அப்படியே அவங்கள எந்த குலமா இருந்தாலும் அவர் வணங்குவார். 5வது பாட்டு திருச்சிற்றம்பலம். உலகர் கொல்லும் நலத்தினர் ஆயினும் அழகில் தீமையர் ஆயினும் அம்புலி இலகு செஞ்சடை யார்க்கடியார் எனில் தலமுற பணிந்து ஏத்தும் தகைமையார். உலகர் கொல்லும் நலத்தினர் ஆயினும் அழகில் தீமையர் ஆயினும் அம்புலி இலகு செஞ்சடை யார்க்கு அடியார் எனில் தலமுற பணிந்து ஏத்தும் தகைமையார். உலகத்துல நன்மை செய்யறவங்க தீமை செய்யறவங்க பல பேர் உண்டு. ஆனா நலமிலார் ஆகினும், ஒருத்தர் நலமே செய்யலனாலும் அவரு ஈஸ்வருக்கு அன்பராகிறார். அந்த அன்பராகன யாரா இருந்தாலும், அதாவது நலம் செய்யல, உலகத்துல நன்மை செய்யலைன்னா அவங்களை ஒதுக்க கூடாது. அவங்க சிவனடியாரா இருந்தா அவங்களையும் தலைமையில விழுந்து வணங்குவார் எம்பெருமான் குலசிர நாயனார். அதுதான் இந்த திருப்பாடல்ல சொல்றாரு. அடுத்த பாடல்
பண்பு மிக்கார் பலரார் ஆயினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என்பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து அமுது ஊட்டும் நலத்தினார். இந்த மேல குறித்த இந்த 3 பாடல்களிலும் ஒரு கருத்து, பிரதான கருத்து சொல்லப்படுகிறது. அதாவது குலம் இல்லைனாலும் குலத்துக்கேற்பதோர், குலம் இல்லைனாலும் சரி, அவங்க எந்த குலமா இருந்தாலும் அவங்க அடியார் குலம், அடியார் சிவனடியாரா இருந்தா விழுந்து வணங்கணும். அவங்க இந்த குலம் இந்த மரபுன்னு பார்க்கக்கூடாது. அவங்க உலகத்துல இந்த நல்ல காரியம் செஞ்சாங்க, இந்த தீமை காரணம் செஞ்சாங்க, அதை பார்க்கக்கூடாது. அவங்க யாரு? சங்கரருக்கு அடிமை. சங்கரருக்கு அடிமையா? அவங்களுக்கு நம்ம அடிமை அப்படின்னு நிலமுறை விழுந்து வணங்குறாரு. இதுதான் இந்த 3 பாட்டுலயும் சொல்றாரு. அதாவது குலம் இல்லைனா ஆயினும் அவர் எந்த பண்பு இருந்தாலும் சரி, அவங்க அடியாரா, ஈஸ்வருக்கு அடியாரா, அதை மட்டும்தான் பார்ப்பார். அதான் காரணமாகியவர். காரணம் என்ன? அவர் சிவனை வணங்குறார். அந்த ஒரு காரணம் தான். அந்த ஒரு காரணம் பற்றி அவர் எப்படி வணங்குறாருன்ற இந்த பாட்டுல சொல்றார். அதாவது எப்படின்னா, அதாவது பண்பு மிக்க பலராய், பண்பு மிக்க பலராய்னா கூட்டமா வராங்க. அந்த கூட்டமா வந்தாலும் இதை திருஞான சம்பந்தர் அவரோட பாட்டிலேயே சொல்வார். தமரார் வருகினும், அதாவது கூட்டமா வந்தாலும், மொத்தமா வந்தாலும், தனிவராய் வந்தாலும், கூட்டமா வந்தாலும் எப்படி வணங்குவாரோ, தனியா வந்தாலும் அந்த கூட்டத்தை, ஒரு சில பேர் கூட்டத்தை பார்த்தோம்னா ரொம்ப மிகுதியா வணங்குவாங்க. தனி அடியாரை பார்த்தா கொஞ்சம் வணக்கம் கொஞ்சம் கம்மியாகும். அது போல இல்லாத கூட்டத்தை எப்படி வணங்குறாங்களோ அதே மாதிரி தனி அடியாரையும் வணங்குறாரு. அது சொல்ற பண்பின் மிக்கார்னா மேல குறித்த அந்த அனைத்து பாடல்களும் சொல்றாரு. அவங்க என்ன ஜாதி அதான் சொன்னாங்க இல்லையா, அந்த பாட்டுப்படியே அதான் அந்த பண்பு. அந்த பண்பு மிக்கல பலராய் ஆயினும் உண்ப வேண்டி ஒருவர் ஆயினும், அதாவது பல பேர் வந்தாலும் எப்படி தொண்டு செய்வாரோ எல்லாருக்கும் திருவமுது படைப்பார். அதோட பிரதான தொண்டு அது. உண்ப வேண்டி ஒருவர் வந்தாலும், ஒருத்தர் சாப்பிட வந்தாலும் அவருக்கும் அதே அன்புல, அதாவது அந்த அன்பு எப்படின்னா என்ன பெருகினா நினைச்சுக்கிட்டே இருப்பார். இப்ப நம்ம சாதாரணமா நம்மளோட செயல் என்னன்னா, எண்ணெய் வேற வேற எங்கன்னா போகும். வெளியே போகும்போது சினிமா தேட்டரு, பாட்டை கேட்டா வேற நினைப்பு, கோயில்ல இருக்கும் போதும் வேற நினைப்புகள்லாம் போகும். அது மாதிரி அல்லாத அவரோட நினைப்பு என்ன தெரியுமா இருக்கும்? அடியாருக்கு பணி செய்வது எப்படி, அடியாருக்கு பணி செய்வது. அதுதான் எண்ணி எண்ணி அந்த அன்பு எப்படி பெருகி இருக்கும். அந்த எண்ணி பெருகிய அன்புனாலதான் அவர் எதிர்கொண்டு அன்பு அமுது செய்யறார். அதுவும் அந்த அமுது எப்படி தெரியுமா செய்யறாரு? அந்த பாட்டிலே சொல்றார், கடைசி சொல்றார், ஊர்த்த அமுது ஊட்டும் நலத்தினால். ஊட்டுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈசருக்கு தாயாகிறாங்கள, அந்த தாயாவ காரணம் என்ன தெரியுங்களா? ஈஸ்வர் அடியாருக்கு ஊட்டுனாங்க காரைக்கால் அம்மையார். அதே மாதிரிதான் நம்ம நாயனாரும் குலசிர நாயனாரும் என்னன்னா அமுது ஊட்டும் நலத்தினா. அமுது ஊட்டுறதும் சாதாரண இல்லையா. ஊட்டுறது என்னன்னா, அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்க அதை அறிந்து அதை பக்கத்துல இருந்து தாய் மாதிரி அமுது படைக்கிறத தான் என்ன சொல்றாங்க? ஊட்டுதல்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஊட்டுறவங்க யாருன்னா அம்மா தான் ஊட்டுவாங்க. அந்த மாதிரி அம்மா மாதிரி ஒரு அடியாரைய ஊட்டினார் யார் தெரியுங்களா? எங்கள் நாயனார் குலசிர நாயனார். அடுத்த பாடல் 7வது பாடல். ஊதி கோவணம் சாதனத்தால் புலிந்து ஆதி தேவத்தம் அஞ்செழுத்தாம் அவை ஓது நாவனகத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். பூதி கோவணம், அதாவது எதை பார்த்து இவர் மயங்குவார் தெரியுங்களா? அந்த பூதினா திருநீர் நிரம்ப அணிகிறவங்களை பார்த்த உடனே உள்ளம் கவர்ந்துரும். கோவணம்ன்றது திருநீரு அணிந்து கோவணம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆடை கந்தை ஆடையும் கோவணம்னு சொல்ற தேவாரத்துல பாடல் உண்டு. பெரிய புராணத்துல சொல்ல கோவணம் கீழார் கோவணமும் திருநீருமை அப்படின்னு அடியாரோட பண்பு கோவணம்னு சொல்றது. அந்த அடியாரோட பண்பு இல்ல, அடியாரோட ஆடை கோவணம்னு சொல்றது. கோவணம் சொல்ற காரணம் எளிமையா இருப்பாங்க அடியார், அததான் சொல்றாரு. பூதியும் கோவணம் சாதனம்னு சொல்றது திருநீரு மற்றும் கண்டிகையை தான் சாதனம் சொல்றது. கண்டிகைன்றது ருத்ராட்சம். இந்த திருநீர் பூசினவங்களை பார்த்தாலும் சரி, இந்த கோவணம் கட்டினவங்களை பார்த்தாலும் சரி, அப்படியே காதல் பெருக்கடும். அதி தேவர் தம் அஞ்செழுத்தாம் அவை ஓதும் நாவினார். இன்னொரு முக்கியமான வேடத்துல முதல் வேடம் எது தெரியுங்களா? நாவுல 5 எழுத்து ஓது, இந்த நாக்கால 5 எழுத்து ஓது. திருநீர்லாம் அடுத்ததுதான் வரும். இந்த மனசார இந்த வாயால 5 எழுத்து ஓதுறது தான் வேடத்துல முதல் வேடமா கருதப்படும். அந்த 5 எழுத்து ஓதுறவங்களும் ஓதி நாவினார் உரைப்பற பாதம் நாளும் பரவி பண்மினார். பரவினா அவங்கள நினைச்சு அவங்கள போட்டுக்கிட்டே இருப்பார். யார? இந்த பூதி சாதனம் கொண்டவங்களை பரவுதல் கொண்ட எல்லாரும் சாமியை தான் பரவாங்க. ஆனா நாயனார் யார பரவுறாரு தெரியுங்களா? நாயனாருக்கு, அதாவது சாமிக்கு நிகரா இருக்கிறவங்க யாருன்னா அடியார். அந்த அடியாரை தான் பரவுறாரு. திருச்சிட்டோமா. அடுத்த 8வது பாட்டு. இந்த நல் ஒழுக்கத்தினர்
ஈன்றில் சீர் தென்னவன் நெடுமாறற்கு சீர்த்திகள் மண்ணு மந்திரி கற்கு மேல் ஆகியார் பொன்னலார் சற்று உறுதி கண்ணு நின்றுளார். தென்னல் ஒழுக்கத்தினார்னா இந்த மேலே குறிப்பிட்ட அனைத்து ஒழுக்கம், அதாவது அடியார கண்டவுடனே வணங்குறது, நிலமிச அது ஈரில் சீர் தென்னவன் நெடுமாறருக்கு. ஈரில்னா அவருக்கு பெரிய சிறப்பு உண்டு. காரணம், தென்னவன்றவர் இங்க நெடுமாறர் தெளிவா சொல்றார், தென்னவன் நெடுமாறுக்கு சீர்த்திகள். அப்படி தென்னவருக்கு பெருமை என்ன வந்தது காரணம் என்ன தெரியுமா? திருஞான சம்பந்தர் தான். அவரை குருநாதரா கொண்டது இந்த உலகத்துல எவ்வளவு பெருமை உண்டு. அந்த பெருமையை உடையவரை, அதாவது நான் சொல்ற கருத்து புரியுதான்னு தெரியலங்க உங்களுக்கு, திருச்சிட்டோம். அதாவது தென்னவனுக்கு, அதாவது நின்ற சிறு நெடுமாறருக்கு குருநாதர் யார் தெரியுங்களா? எம்பெருமான் திருஞான சம்பந்தர். அதுதான் அவரோட பெரிய சிறப்பு. அந்த சிறப்பு வர காரணம் யார் தெரியுமா? குலசேகரனார். அதை தான் இந்த பாட்டுல சொல்றார். மண்ணு மந்திரிகற்கு, அது இல்லாத அந்த நின்ற சிறு நெடுமாறருக்கு நல்ல வழித்துணை மந்திரியாக நல்ல அறநூல்களை காட்டி அவரை நல்வழிப்படுத்தினவர் எந்த பெருமான்? குலசேகர நாயனார். அதை அடுத்த பாடல் திருச்சிற்றம்பலம். ஆய செய்கையர் ஆயவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நவின்றுளார் பாய சீர்ப்புனை பாண்டிமா தேவியார் மேய தொண்டுக்கு மெய்த்தொண்டர் ஆயினார். ஆய செயல்கள்லாம் மேல இருக்க அந்த 5 பாடல்ல இருந்த செயல்கள். அதான் அடியார கண்டா நிலமரா விழுந்து வணங்குவார், அடியார போற்றுவதுதான் ஆய செய்கை. இந்த செய்கையால நாயகர் பாதம் நவீன்றுள்ளார். நாயகர் பாதம்னா யார் தெரியுமா? எம்பெருமான் திருஞான சம்பந்தர் பாதத்தை நவீன்றார். பாய சீர்ப்புனை பாண்டிமாதேவியார். பாண்டிமாதேவி, அதாவது குலசிறையார் பாண்டிமாதேவியும் ஆசைப்பட்டதுனாலதான் இந்த சைவம் பரப்பையா காரணமும் திருநீற்று ஒளி பரப்பையா காரணமும் இவங்க 2 பேர் தான். அந்த பாண்டிமாதேவிக்கு மெய்த்தொண்டர் ஆயினார். மெய்த்தொண்டர்னா பாண்டிமாதேவியோட தொண்டரா யார் இருந்தாருன்னா குலசேகர. அதாவது சைவத்துல அடியாருக்கு அடியார் ஆகிற பணிதான் சிறப்பான பணி. இங்க பாண்டிமாதேவிக்கு மெய்த்தொண்டரா இருந்தவர் யார் தெரியுங்களா? எம்பெருமான் குலசேகர நாயனார். அடுத்த பாடல் 10வது பாடல். அடுத்த பாடல். உன்னையத்தருகந்தர் பொய் நீக்கவும் தென்னர் நாடு திருநீரு போற்றவும் மண்ணு காழியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார். இன்னொரு சிறப்பு, நம்ம குலசேகர நாயனாருக்கு பெரிய சிறப்பு உண்டு. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இத்தனை வகை அடியார வணங்குறாரு, நிலமுற வீழ்ந்து வணங்குறாரு. அடியார கண்டா மனம் களிப்புல ஆடுவார். அதாவது களிப்புன்றது சாதாரணமா மின் செய்த தவத்தினாலும் அவர் அடியார சிந்தையில வைக்கிறதுனால அந்த களிப்பு வரும். அதாவது இன்னும் அடியார் வர வர மிகுந்த ஆசை வரும், அடியாரை கண்டு கொண்டாடுவார். அந்த மாதிரி கொண்டாடின பயன் என்ன தெரியுமா? மறைஞான தரசர், தவஞான முனிவர், எம்பெருமான் செம்பையர் வேந்தர் திருஞான சம்பந்தர் அவர் சந்திச்ச காட்சி தான். பாண்டிய நாட்டை நோக்கி திருஞான சம்பந்தர் வரும்போது இந்த பாண்டிய நாட்டு எல்லையில போய் நின்று எம்பெருமான் குன்றத்தூர் திருச்சிட்டம்பலம் எம்பெருமான் குலசேகர நாயனார் பாண்டிய நாட்டு எல்லையில போய் அவரை வரவேற்பார். அந்த நிகழ்வு தான் புண்ணியத்து அருகந்தர்னா யாருன்னா சமணர்களை தான் சொல்றார். அவங்க பொய் நீக்கவும்னா அவங்க பொய்யா பல உரைகளை சொல்லியிருக்காங்க. பல அவங்க சொல்றது ஆசிரார அமன் சாக்கியர், நம்ம வலிதாய தேவத்துல வரும். அவங்க பொய் சொல்றதெல்லாம் பொய் தான். அந்த பொய்யை நீக்க திருஞான சம்பந்தர் வரார். அந்த திருநீற்று போற்றவும் திருநீர் பரவ திருஞான சம்பந்தர் வரும்போது இவர் அந்த பாண்டிய நாட்டோட எல்லையில போய் நிற்கிறார். அப்ப திருஞான சம்பந்தரோட அடியார் வணங்குறாங்க, இவர் பாண்டிய நாட்டுல இருந்த அடியார் வணங்குறாங்க. எல்லாரும் வணங்கி எழுந்தாங்க. ஆனா எழுந்துக்கவே இல்லை எம்பெருமான் குலசேகர நாயனார். இதை பார்த்து திருஞான சம்பந்தர் வியக்கிறார், எவ்வளவு அடியாரை கண்டு எப்படி வணங்குறார். திருஞான சம்பந்தரே அவர் தோலை பிடிச்சு தூக்கி எழுப்பி விடுறார். அவர் விழும்போது பாண்டிய நாடே விழுந்தது, மதுரை பாண்டிய நாடே விழுந்தது. அவர் எழுந்துக்கும் போது பாண்டிய நாடே எழுந்தது போல இருந்ததுன்னு சேக்கிழா பெருமான் திருஞான சம்பந்தரோட புராணத்துல சொல்ற. மண்ணு காழி வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்ந்தார். பொன்னடி சென்னி சேர்ந்தார்னா என்ன? அவரோட திருவடியை விழுந்து வணங்குற பாக்கியத்தை பெற்றார் எம்பெருமான் குலசேகர நாயனார். இது அவரோட வரலாறு ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த விழுந்து வணங்கும் போது அந்த காட்சியும் ரொம்ப அற்புதமா சேக்கிழா பெருமான் சொல்வார். அடுத்த பாடல். சாதில் தோற்ற அமனரை வன் கழுத்தீது நீங்கிட ஏற்றுவித்தார் திறம் யாது போற்றினேன் மேலி நீ ஏத்துகேன் வேத நீதி மிழலை குறும்பர்த்தாள். இது கடைசி பாட்டு. கடைசி பாட்டுல என்ன எம்பெருமான் குன்றத்தூர் கவிவளவர் இவ்வளவு சொல்றாரு அவர் பெருமையை. வாதில சமணரை வெல்ல வச்சவர். இந்த அதாவது சாதாரண செயலை
குலசிறை நாயனார். ஏன்னா யாருக்கோ என்ன தீங்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பாட்டு வாழாத, இந்த உலகத்தை, அதாவது இந்த பாண்டிய நாட்டுல சைவம் ஓங்கணும், திருநீர் ஒளி பொங்கணும் என்ற ஆசைப்பட்டதுனாலதான் திருஞான சம்பந்தர் வருகிறார். வந்து அந்த வாதத்துல வென்றார். அந்த வாதத்துல வென்ற பொழுது அந்த கடைசி வாதத்துல இவங்க கழுவுல ஏறுறான்னு சொல்லுவாங்க. அரசரோட நீதி, அவங்க தவறு அவங்க குற்றம் செய்தாங்கன்னா அவங்க குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கறது அரசரோட நீதி. அந்த நீதியை பேணினவர் எம்பெருமான் குலசிறை நாயனார். அதுதான் சொல்றாரு. அந்த வாதத்துல வச்சு அவங்க சமணர் சொன்ன அந்த பொய் உரையெல்லாம் நீக்கி, அதாவது பொய்யை கூறியிருந்தான் சமணன். அந்த பொய் கூறின சமணரை கழுவுல ஏத்தினாரு. அவரோட பெருமையை யாரால சொல்ல முடியும்? யாது போற்றினேன், எப்படி அவரை புகழ நான் போற்ற முடியும் என்று சேக்கிழ பெருமானை அவர் போற்றினேன்னு சொல்றாரு. அந்த அளவு எம்பெருமான் குன்றத்தூர் கவிவளவர் சொன்ன வாக்கே அவரை எப்படி நம்மளால போற்ற முடியும்? மேலும் அடுத்த நாயனாராக பெருமைகளை குறும்பர் நாயனாரோட சரிதம் தொடங்குது. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.